نحمد الله العظيم ونصلي ونسلم على رسول الكريم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈமானுடைய சோதனைக்காக அல்லாஹ் சில அனர்த்தங்களையும் சில ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஆக்குவது. சகோதரர்களே, இது எங்களுக்கு மட்டுமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் அல்லாஹ் அவர்களுடன் இருந்த அந்த கூட்டத்தினருடைய ஈமானை சோதிப்பதற்காக வெள்ளத்தை அல்லாஹ் அனுப்பினார். அதுவும் வெள்ளம் தான் வந்தது. சகோதரர்களே, எப்படியான வெள்ளம் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல பெயர் குறிப்பிடுகிறான். அந்த வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான். வெள்ளத்தினுடைய பெயர் தூஃபான். சகோதரர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களிடம் சொல்லியும் அந்த மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையை கேட்கவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அந்த ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு பெரும் வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். முதலாவது ரக்காத்துல ஓதின அந்த வசனங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் கன்ஆன் என்று சொல்லக்கூடியவருக்கும் மத்தியில அந்த வெள்ளம் வந்த நேரத்தில் இடம்பெற்ற உரையாடல். சகோதரர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈமான் கொள்ள இல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனிடம் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. மகன் மறுக்கிறாரு. வெள்ளம் வருகுது. மகன் யா புனையர் கம் மஅனா, ஏ அருமை மகனே, கப்பல் கட்டினார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு. என்னோட வந்து சேர்ந்துக்கோ மகன் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் அழைக்கிறாரு. மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மலையொண்ட காட்டி சொன்னாரு, இந்தா இருக்கக்கூடிய மலையில ஏறி நான் பாதுகாத்துக் கொள்வேன். சகோதரர்களே, 2 பேருக்கும் மத்தியில உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே அல்லாஹு தஆலா சொல்கிறான், மலை அப்படியோ வெள்ளம் அதிகரித்து மூழ்கி கொண்டிருக்கிறாரு. இப்போதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இன்ன பினி மின் அஹ்லி, யா அல்லாஹ், என்ற மகன் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர். யா அல்லாஹ், கண்ணுக்கு முன்னால, தந்தையுடைய கண்ணுக்கு முன்னால மகன் வெள்ளத்துல மூழ்கப்படுறா. சகோதரர்களே, எப்படியான கட்டமாரி. இன்றைக்கு எல்லோருடைய வாயிலையும் பேச்சென்ன, மதரசா பிள்ளைகள் வெள்ளத்துல மூழ்கினாங்க. சகோதரர்களே, எப்படியான கட்டம் என்றா, உம்மா வாப்பா மறு சைட்ல நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இங்கால பிள்ளைகள் மெஷின்ல ஏறி கொண்டு போகுது. உம்மா வாப்பா பார்த்து கொண்டிருக்கும் போதே பிள்ளைகள் ஆத்துல விழுந்தா என்னத்துக்காகும்? சகோதரர், இதே நிலைமை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மகனோட பேசி கொண்டிருக்கிறாங்க. வெள்ளம் வருது. மகன் வெள்ளத்துல தத்தளிக்கிறார். காட்டின மலையில ஏறாரு. அங்கேயும் போய்த்து வெள்ளம் போகுது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ற குடும்பம் என்ற மகன் பாதுகாத்து தந்துடு. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எச்சரித்தான். நபி நூஹ், இது உங்களோட மகன் அல்ல, அவர் உங்களோட மகன் அல்ல. உங்களோட மகன் நபியுடைய மகனாக இருக்கிறண்டா, அவர் ஈமான் கொண்டிருக்கணும். அவர் உங்களோட மகன் அல்ல. நீங்க எனக்கிட்ட கேட்கவும் போடாது. அவரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட கேட்கவும் போடாதுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனே 80 பேர் தான் ஈமான் கொண்டாங்க. மத்த அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழிச்சு காட்டினான் அந்த வெள்ளத்தில். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் கண்டுவிட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சோதனைகள் ஏற்படுத்துவதை எமது ஈமானை பார்ப்பதற்கு. நாம் எந்த அளவு ரப்பின் பக்கம் மீள்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை எந்த அளவுக்கு சீராக்கிறோம் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம், கிழக்கிலிருந்து அம்பாறையிலிருந்து இத்தனை மைல் மையம் கொண்டிருக்குது, இன்றைக்கு இரவு புயலாக மாறுறதுக்கு இருக்குது. சகோதரர்களே, எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம ரப்புக்கு சூறாவளியை எடுக்க இயலாதா?
எந்தவித முன்னேற்பாடும் இல்லாம மையம் கொள்ளாமலே ரப்புக்கு எல்லா விதமான சக்தியும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சோதனையாக அல்லாஹ் ஏற்படுத்தி அவனின் பக்கம் வா என்று அல்லாஹ் அழைக்கிறான். சகோதரர்களே, இன்னும் ஒரு அம்சம் தான் கொடுக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய பகுதியிலும் தண்ணீர்ல மூழ்கி, எத்தனையோ வீடுகள் தண்ணீரால மூழ்கி வீட்டினுடைய முக்காவாசிக்கு நீர் இருக்குது, எதுவுமே செய்ய முடியாத கட்டம். இந்த நேரத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னுடைய அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுகிறானா. இதைத்தான் அல்லாஹ் பெரிய அமலாக வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கஅபாவை தவாஃப் செய்றாரு. ஒரு சகோதரர் ஓடி வந்து ஏதோ ஒரு தேவையை முன்வைக்கிறாரு. தவாஃப் செஞ்சு கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டு ஓடுறாரு. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க தவாஃப் தானே செஞ்சு கொண்டிருந்தீங்க, நல்ல விஷயம் தானே செஞ்சு கொண்டிருந்தீங்க, அவர் அழைச்சோன்னு ஏன் போறீங்க? சொன்னாரு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு அவருடைய கஷ்டத்தை நீங்க நிவர்த்தி செஞ்சீங்கடா உங்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த கூலி அல்லாஹ் தாரான். நீங்க போனீங்க, உங்களால முடியாத விஷயம், ஆனா நீங்க அதுல பங்கு கொண்டீங்கடா உங்களுக்கு உம்ரா செஞ்ச கூலி அல்லாஹ் தாரான். சகோதரர்களே, சிறிய விடயம், சிறிய விடயம் என்னது? எங்கட வீட்டுல ஆக்கிரத்துல ஒரு பார்சல் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கிறது, ஏழாம கஷ்டப்படுற வீட்டுக்கு கொடுக்கிறது. கூலி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகின்னார், நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய வளவுகளை கொடுத்து பெரிய பெரிய லட்சக்கணக்கில் செலவழிச்சல்ல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவ் பிஷிக்கி தம்ரா, ஈத்தம் பழமும் அல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்தை பாருங்க, வலவ் பிஷிக்கி தம்ரா, ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டு, முழு ஈத்தம்பழமும் அல்ல சகோதரர்களே, ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்குரிய வழிதான் இது. அதற்குரிய ஏற்பாடுதான் அல்லாஹ் செஞ்சு தந்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகாக்கள் கொடுப்போம், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சு கொடுப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவார். ஒன்று கொடுக்கிறோமா, அல்லாஹ் 700ஆக மாற்றி நன்மையை கியாமத்துல தான் வச்சிருக்கிறார். உலகத்துல கொடுக்க கொடுக்க குறையிறது போலதான் விளங்கும், ஆனா கொடுக்க கொடுக்க குறையாது. அல்லாஹு தஆலா அதுக்கு பன்மடங்காக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இறைச்சி வந்த டைம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்தையும் பங்கு வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடக்கூடிய முன்னங்கால், ஆட்டினுடைய முன்னங்கால நபி அவர்களுக்கு மட்டும் வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? ஓம் யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப எது மீதமாக இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிடித்த முன்னங்கால் பகுதியை மட்டும் தான் வச்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, எதுவுமே நீங்கள் வைத்த ஒன்று அந்த துண்டு மட்டும் மீதமில்லை ஆயிஷா, இதுதான் போக போறது. ஆனா மீதமாக உள்ளது ஆயிஷா, நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதுதான் நாளை கியாமத்துல மீதமாக வரப்போறது ஆயிஷா. எனக்காக நீங்க வச்சிருக்க கூடிய துண்டு மீதம் இல்ல ஆயிஷா, நாளை கியாமத்துல மீதமாக வரப்போறது நீங்க எதெல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்களோ, சதகா கொடுத்தீங்களோ அதுதான் வரப்போறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிடுவதற்கு கூட இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, அரிசி இருக்குது, சாமான் இருக்குது, சமைச்சு கொள்ள முடியாது, கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. நாங்க தேடி அவங்களுக்கு உதவி செஞ்சோம்டா அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பிறருடைய தேவையை அறிந்து அவர்களுக்காக யார் உதவி செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அவர் இவருடைய புறமல்ல சகோதரர்களே, ரப்புடைய புறத்திலிருந்து, எந்த ரப்பு பத்ருடைய யுத்தத்துல 313 சஹாபாக்கள்
1000 காஃபிர்களுக்கு முன்னால மலக்குமார்களை இறக்கி உதவி செஞ்சானோ அந்த ரப்புடைய புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா இவருடைய தேவையை நிவர்த்தி செய்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமதியான காலம். எங்களுக்கு அமல்களுக்கு எங்களுடைய சதகாக்களை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய காலம். அதை எதையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுவோம், அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு மட்டும் நிறைவேற்றுவோம். ஊர் பேர் புகழ், அவர் சொல்லணும் இவர் சொல்லணும், கொடையாளி என்று சொல்லணும், கொடுத்தவர் சொல்லணும், இதுக்கல்ல சகோதரர்களே. இதுக்காக நிறைவேற்றுவோமாக இருந்தா சதகா நிறைவேறும், சதகா கொடுப்பாரு. ஆனா கியாமத்துல அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி ஒரு பழைய பிடவைய நீங்க யாரும் உயரத்துல தூக்கி வைக்க மாட்டீங்க, பாதுகாப்பா வைக்க மாட்டீங்க. ஒரு கிழிஞ்சி பழையண்டா நீங்க அதை சும்மா வீசி விடுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எப்படி வீசுறீங்களோ அதே போன்று அல்லாஹ் நீங்க யாருக்காக செஞ்சீங்களோ அதே அமல அப்படியோ சுருட்டி இவர் முகத்துல நாளை கியாமத்துல வீசி விட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ யாருக்காக போய்த்து செஞ்சியோ அவர்கிட்ட போய்த்து அதற்குரிய கூலி எடுத்துக்கோ. சகோதரர்கள், யார கூலி தர முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மையை தேடி அலைந்து ஓடக்கூடிய நேரம், கணவன் மனைவி பிள்ளைகள் தந்தை பெற்றோர் என்று ஓடக்கூடிய நேரம், நண்பர்களை பார்த்து ஓடக்கூடிய நேரத்தில் யார்கிட்ட போய்த்து நாங்கள் நன்மையை பெற்றுக் கொள்றது? எனவே சகோதரர்களே, அல்லாஹுக்காக நிறைவேற்றுவோம். சதகா செய்யக்கூடிய காலம். தேவையை அறிந்து எங்களுடைய பக்கத்தில் இருப்பாங்க, சொல்லிக்கொள்ள முடியாம இருப்பாங்க, கேட்டுக்கொள்ள முடியாம இருப்பாங்க, அவர்களுக்கு உதவி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நட்பாக்கியங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக ஆக்கி அருள்வானாக.